Hi friends, நம்ம book back question answer பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு lesson 11ல 17th question. Complete the following reaction. ஓகே, அதில் 4 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். CH3 CH2OH, அதாவது எத்தில் ஆல்கஹால் அல்லாட்டி எத்தனால் வந்து நம்ம BR3ஓட ட்ரீட் பண்ணோம்னா ப்ராடக்ட் ஏ கிடைக்கிது. அது அக்வா NaOHஓட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் பி கிடைக்கிது. அதே மறுபடியும் அந்த BNaஓட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் சி கிடைக்கிது. இப்போ இந்த ரியாக்ஷன் வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட் இது வந்து எத்தனால் CH3 CH2OH. ஃபஸ்ட் நம்ம எதோட ட்ரீட் பண்ண போகிறோம்? BR3ஓட ட்ரீட் பண்ண போகிறோம். என்ன செய்யணும்? அது OH மைனஸ், அந்த OH மைனஸ்க்கு பதிலாக ஒரு BR போய் ஆட் ஆகிரும். அப்படின்னா CH3 CH2BR. ஓகே, அப்படின்னா இது ப்ராடக்ட் ஏ. இது ஒன்று என்னது? ப்ரோமின் இருக்குது. அப்படின்னா ப்ரோமினா ப்ரோமோ, என்ன நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் 2, அப்படின்னா ப்ரோமோ ஈத்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை என்ன செய்ய போகிறோம்? நம்ம அக்வா NaOHஓட ட்ரீட் பண்ண போகிறோம். அகெயின் என்ன செய்யணும்னா இந்த பிஆரை தூக்கிட்டு இந்த OH மைனஸ் போய் உட்காந்துரும். இப்போ நான் CH3 CH2OH ப்ளஸ் NaBr ஃபார்ம் ஆகும். ஓகே, இது ப்ராடக்ட் பி எத்தனால். ஓகே, இந்த ப்ராடக்ட் பி மறுபடியும் என்ன ட்ரீட் ஆகுது? Naஓட ட்ரீட் ஆகுது. ஓகே, Na என்ன செய்யணும்னா அந்த H ப்ளஸ் தூக்கிட்டு இந்த Na ப்ளஸ் போய் அங்கே ரீப்ளேஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 CH2ONa. இது ப்ராடக்ட் சி. ஸோ அப்போ இதோட நேம் என்னது? என்னன்னா சோடியமா, சோடியம் ஈத்தாக்சைடு. ஓகே, செகண்ட் ஒன் பார்ப்போம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? C6H5OHனா ஃபீனால். ஃபீனாலை வந்து ஜிங்க் டெஸ்ட்டோடு ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் ஏ கிடைக்கிது. அதை CH3Cl ஆன்ஹைட்ரஸ் AlClஓட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் பி கிடைக்கிது. அடுத்து இதை வந்து நம்ம KMnO4, அதாவது ஆசிட் அமிலம் கலந்து ஆசிடிஃபை KMnO4 போடுறோம். அப்போ வந்து நமக்கு ப்ராடக்ட் சி கிடைக்கிது. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் எழுதிக்கிறோம். இப்படி எழுதலாம், தப்பு இல்லை. ஓகே, இது ஃபீனால். இது என்ன செய்ய போகிறோம்? ஜிங்க் டெஸ்ட்டோட ட்ரீட் பண்ண போகிறோம். அதாவது ட்ரீட் பண்ணோன்னே இந்த OH குரூப் போயிடும். ஆனால் இது பென்சீனாக கன்வெர்ட் ஆயிரும். ஃபீனால் வந்து OH குரூப் போயிட்டு பென்சீனாக கன்வெர்ட் ஆயிரும். அது ப்ராடக்ட் ஏ. ஓகே, இது CH3Cl. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஏ இதோட ட்ரீட் ஆகுது. ஆன்ஹைட்ரஸ்னால் நீரற்ற AlCl3. ஓகே, இது என்னது? ஃப்ரிடல் கிராஃப் ரியாக்ஷன். ஆன்ஹைட்ரஸ் AlCl3 வந்தாவே ஃப்ரிடல் கிராஃப். ஓகே, இப்போ என்ன செய்ய போகுதுன்னா இங்கே போய் இந்த குரூப் உட்கார போகுது. இங்கே இருக்க ஹெச்சும் இந்த சிஎலும் HClஆக போயிட்டு இந்த CH3 குரூப் போய் அங்கே உட்காந்துரும். இப்போ நான் இப்படி ஃபார்ம் ஆகும் CH3 ப்ளஸ் HCl. ஸோ ப்ராடக்ட் பி. பென்சின் ரிங்கில் ஒரு CH3 இருந்துச்சுன்னா அது பேர் வந்து டொலுயின். ஓகே, இப்போ ப்ராடக்ட் பி டொலுவின் என்ன செய்ய போகிறோம்? அசிடிஃபை KMnO4 போட போகிறோம். ஓகே, போட்டால் என்ன செய்யும்? இந்த குரூப் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகிரும். ஓகே, இப்போ அது ப்ராடக்ட் சி. ப்ராடக்ட் சி என்னது? பென்சினில் ஒரு ஆசிட் இருந்துச்சுன்னா பென்சாயிக் ஆசிட். ஃபஸ்ட்டு நம்ம ஃபினாலை ஜிங்கோட ட்ரீட் பண்ணுறோம். ட்ரீட் பண்ணால் நம்மளுக்கு பென்சின் கிடைக்கிது. அதை வந்து CH3Cl அண்ட் ஆன்ஹைட்ரஸ் AlCl3ஓட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு டொலுயின் கிடைக்கிது. அந்த டொலுயினை நம்ம KMnO4 அசிடிஃபை KMnOட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு பென்சாயிக் ஆசிட் கிடைக்கிது. ஓகே, தேர்ட் ஒன் பார்ப்போம். தேர்ட் ஒன் பார்த்தோம்னா அனிசோல் ட்ரீட்டட் வித் டிபியூட்டைல் குளோரைடு அண்ட் AlCl3ஓட ட்ரீட் பண்ணும்போது ப்ராடக்ட் ஏ கிடைக்கிது. அதேவே Cl2 அண்ட் FeCl3ஓட ட்ரீட் பண்ணும்போது ப்ராடக்ட் பி கிடைக்கிது. அதை HBrஓட ட்ரீட் பண்ணும்போது ப்ராடக்ட் சி கிடைக்கிது. ஓகே,
ஃபஸ்ட்டு அனிசோலோட ஸ்ட்ரக்சர் எழுதுவோம். அனிசோல்னா பென்சீனில் ஒரு OCH3 குரூப் இருந்துச்சுன்னா இது வந்து அனிசோல். ஓகே, நெக்ஸ்ட்டு டிபியூட்டைல் குளோரைடு. டிபியூட்டைல் குளோரைடுனா ட்ரெசரி பியூட்டைல் குளோரைடு, அதாவது மூவினையே பியூட்டைல் குளோரைடு. ட்ரெசரின்னு என்னது, ஒரு கார்பனை சுற்றி 3 கார்பன் இருக்கும். CH3 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 அண்ட் Cl. இதுதான் டிபியூட்டைல் குளோரைடு. ஸோ இதோட ட்ரீட் பண்ண போகிறப்ப நம்ம இதை நான் எப்படி ஷார்ட் எழுதிக்கிறேன்னா, இது எல்லாமே ஒரே கார்பனில் தானே இருக்குது. அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கிறேன்னா CH3 3 times ஓகே C அண்ட் Cl. இதை எப்படி சுருக்கி எழுதிக்கிறேன். ஓகே, அண்ட் என்ன இதோட ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் AlCl3. AlCl3 வந்தாவே அது ஃப்ரிடல் கிராஃப் ரியாக்ஷன் தான். ஸோ அப்போனா போய் இது இங்கே எங்கே ஆட் ஆக போகுது, இந்த பேரா பொசிஷனில் போய் இந்த குரூப் ஆட் ஆக போகுது. இப்போ நான் பேரா பொசிஷனில் இருக்க ஒரு ஹெச்சும் இந்த சிஎலும் HCl போயிட்டு ரிமைனிங் மட்டும் ஆட் ஆயிரும். நான் OCH3 ஓகே எப்படி ஃபார்ம் ஆகும், இங்கனக்குள்ள இந்த C குரூப் இந்த கார்பன் போய் இங்கே ஆட் ஆயிரும். அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே CH3 3 times. ஓகே, இது ப்ராடக்ட் A. ஓகே, இதோட நேம் பாருங்கள். இது ஃபஸ்ட் நமக்கு பேசிக் தெரிஞ்சுக்கிறோம் ஒன்று. ஓகே, பென்சீன் ரிங்கில் இங்கே ஒரு இந்த குரூப் இருந்துச்சுன்னா, இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் R போட்டுக்கிறேன். R போட்டோம்னா இந்த குரூப்புக்கு நேராக இருக்க பொசிஷன் வந்து பேரா பொசிஷன். இந்த குரூப்புக்கு இந்த பக்கம் இருக்க பொசிஷன் வந்து ஆர்த்தோ. ஓகே, கீழே இருக்க 2 பொசிஷன் வந்து மெட்டா. ஓகே, அப்போ நான் இது பாருங்கள் பேரா பொசிஷன். இப்போ நான் P இதுனா ட்ரெசரி பியூட்டைலா, இப்போ நான் டி பியூட்டைல்னே நம்ம எழுதிக்கிறோம். டி பியூட்டைல் இது என்னது அனிசோல். அப்படின்னா பேரா டி பியூட்டைல் அனிசோல். ஓகே, இது நெக்ஸ்ட்டு Cl2ஓட ட்ரீட் ஆக போகுது. OCH3 CCH3 3 times plus Cl2 and FeCl3 ட்ரீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பொசிஷன் ஆர்த்தோ பொசிஷனில் போய் ஒரு Cl ஆட் ஆகிரும். அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், OCH3 ஓகே, இங்கே Cl இந்த இதில் எதுவுமே சேஞ்ச் இருக்காது 3 times. இது பாருங்கள் ஆர்த்தோ பொசிஷனில் இருக்குது. அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம், O குளோரோ B அதாவது பேரா ட்ரெஷரி பியூட்டைல் அனிசோல். இல்லாட்டி நம்பரிங் வச்சு கூட இதுக்கு பேர் சொல்லலாம். இது பாருங்கள் ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்டு பொசிஷன், 4th 5th 6th. அப்போனா 2 குளோரோ 4 ட்ரெசரி பியூட்டைல் அனிசோல். எப்படி வேணாலும் சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ராடக்ட் பியா. இந்த பியை வந்து நான் HBrஓட ட்ரீட் பண்ண போகிறேன். Cl இருக்குது, இங்கே OCH3 இருக்குது, இங்கே CH3 3 times இருக்குது. HBrஓட ட்ரீட் பண்ணோம்னா இந்த CH3 குரூப் வந்து இந்த Br எடுத்துகிட்டு போயிடும். இந்த CH3 போன இடத்துல அந்த H போய் ஆட் ஆயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இங்கே ஒரு ஃபீனால் ஃபார்ம் ஆகுமா. பென்சீன் ரிங்கில் ஒரு OH குரூப் இருந்தால் அது ஃபீனால். இந்த Cl அப்படியே தான் இருக்கும், இந்த CH3 அப்படியே தான் இருக்கும், ப்ளஸ் CH3 Br நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இது ப்ராடக்ட் C. இதோட நேம் என்னது, இதுக்கு நம்பரிங்கில் பேர் வைப்போம், நேம் வைப்போமா. இது 2 தேர்ட் பொசிஷன், 4th பொசிஷனா. அப்புறம் 2 குளோரோ 4 ட்ரெசரி பியூட்டைல் ஃபீனால். ஓகே,
ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து H+ஓட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் ஏ கிடைக்கிது. அதே அந்த ப்ராடக்ட் ஏவை ஓசோனேஷன் அண்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் பி கிடைக்குது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம ப்ராடக்ட் ஏ கண்டுபிடிப்போம். CH3 இதை எப்படி மாற்றி எழுதிக்கிறேன்னா CH3OHன்னு எழுதிக்கிறேன். ஓகே, H+ஓட ட்ரீட் பண்ண போகிறோம். எப்போயுமே ஆல்கஹாலை ஆசிட்டோட ட்ரீட் பண்ணோம்னா H2 மாலிகுல் போகும். ஓகே, H2 ப்ளஸ் ஒரு H+ போகும். அதாவது இங்கே H2 போகாது, OH குரூப் போயிடும். OH குரூப் அண்டு H+ ஒரு H போயிடும். ஓகே, இப்போ வந்து இந்த ஓவில் இருக்க லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆசிடில் இருக்க H+ போய் அட்டாக் பண்ணிட்டு எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த CH3 அப்படியே இருக்கும். CH2 OH2 ஒரு H ஆட் ஆயிடுச்சுல, அதனால் H2 இங்கே ப்ளஸ் சார்ஜ் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த ப்ளஸ் சார்ஜ் ஆனால எலக்ட்ரான்ஸும் இங்கிட்ட எடுத்துக்கிறோம். ஸோ அப்போனா எப்படி ஃபார்ம் ஆகும்? CH3 இங்கே CH3. ஓகே, இது ப்ளஸ் சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ளஸ் சார்ஜ் ஈக்குவல் பண்ணுறக்காக CH3 இருக்குல்ல, அதில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா இந்த எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த 3H இருக்கா சியை சுற்றி, இப்போ இந்த ஹைட்ரஜன் போயிடுச்சு. அப்போனா இந்த பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்போனா இங்கே இருக்க பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு எப்படி ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு இங்கே CH3 அப்படியே தான் இருக்குது. இந்த CH இங்கே டபுள் பாண்ட் ஆனதுனால இந்த CH இருக்கும் அண்ட் CH2 ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. ஓகே, இது ப்ராடக்ட் ஏ. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ O3 அண்ட் வாட்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த O போட்டோம்னா என்ன செய்யணும்னா அந்த O இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு போய் இந்த 3 O அங்கே ஆட் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்னா CH3 அப்படியே இருக்கும். CHO இந்த பாண்ட் இருக்குது, ஒரு பாண்டு தான் பிரேக் ஆகிருக்கு. CH2O இப்படி ஃபார்ம் ஆகிடும். இதை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா பாண்ட் பிரேக்கிங் இப்படி ஆகும். அப்போனா இந்த CH3 அப்படியே தான் இருக்குது, இங்கே CHO அப்படியே வருது எக்ஸ்ட்ரா. எப்படி ஃபார்ம் ஆகும்? CHO CH3 ப்ளஸ் இங்கே CH2ஓன்னு இருக்கா, அதை எப்படி எழுதிக்கிறேன் நான்? HCHO ஃபார்மாலிட்டியில் எழுதிக்கிறேன். ரிமைனிங் இந்த O இருக்கா, இந்த O வந்து இந்த H2ஓட சேர்ந்து H2O2 அப்படி. ஓகே, நம்மளுக்கு இதுதான் ஃபஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் பி. ஓகே, இதோட நேம் பார்த்தோம்னா பியோட நேம் பாருங்கள், ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற இடத்துல தான் நேமிங் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்போனா இதுதான். இப்போ நான் 1 ஓகே, இது என்னது? சைக்ளோஹெக்சேன் அண்டு ஃபஸ்ட்டு பிளேஸில் ஆல் இருக்கு. அப்படின்னா 1 ஆல்டிஹைடில் முடிஞ்சால் ஏஎல்ல முடிக்கும். 1 மெத்தில் சைக்ளோஹெக்ஸ் 1L